அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலாருடைய தாயார் சின்னம்மையனுடைய இல்லத்திலே ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மேல் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கைகளை இந்த சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே சங்கத்தை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து நீங்கள் ஒவ்வொரு மாதம் வந்து இங்கே சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று அன்பு கட்டளை பணித்தார்கள். இந்த சபை ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த கடமைகளை செய்து கொண்டு வருகிறோம். இடையிலே சில தடங்கல்களும் ஏற்படுவதுண்டு. இப்போ 2 மாதமாக வருவதற்குண்டான வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நிகழ்ச்சிகள் அங்கே முக்கியமான நிகழ்ச்சிகள் வெளியிலே வைக்கும்போது கண்டிப்பாக வர வேண்டும் என்ற அன்பு கட்டளை எடுக்கிறார்கள். நான் மறுத்தாலும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்பொழுது கூட இவர்களிடத்தில் அனுமதி பெற்றுதான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கொள்வது பழக்கம். ஏனென்றால் இங்கே நான் முடிவு செய்து விட்டோம் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை என்று. அப்படி இருக்கும்போது நம்ம நினச்ச மாதிரி அங்கங்கே கூப்பிட்றாங்கன்னு போகக்கூடாது அப்படின்னு என் மனதில் எப்பயுமே ஆழமாக அந்த பதிவு இருந்தாலும் நான் அப்படி வருவதாக இருந்தால் கூட நான் செல்லக்காவனத்தில் கேட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னுவேன். இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். கேட்ட உடனே ரவி மற்றவர்களாம் சரிங்கய்யா அவசியம் நீங்கள் அந்த கலந்துக்கணும்னா நீங்கள் செய்யுங்க, அடுத்த மாதம் வச்சுக்கலான்னுவாங்க. அந்த நிலையிலே 2 மாதமாக நிகழ்ச்சிகள் கொஞ்சம் காலதாமதமானது. ஏனென்றால் நம்மளுடைய வள்ளலாரை ஈன்றெடுத்த தாய்க்கு என்ன பேர்? சின்னம்மை. இன்றைக்கி சின்னம்மை பெரியம்மை என்றெல்லாம் இன்றைக்கி நாட்டில் நிறைய நடந்துகிட்ருக்குது இல்லையா?
சின்னம்மா, பெரியம்மா அப்படின்ற குழப்பங்கள் நிறைந்த தமிழகத்திலே உண்மையான இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருளாளரை ஈன்றெடுத்த அந்த அன்னைக்கு பேர் சின்னம்மை இல்லையா? இந்த சின்னம்மையை ஏற்றுக்கொள்வதா, மற்ற சின்னம்மைகளை ஏற்றுக்கொள்வதா? ஏன் வள்ளலார் அம்மாவுக்கு வேறு பெயர் வச்சிருக்கலாம் இல்லை? சின்னம்மைன்னு ஏன் பெயர் வந்தது? இயற்கையிலே அது வள்ளலார் பிறப்பதற்கு முன்னாடி அவருடைய தாய் தந்தையர் வைத்த பெயர் சின்னம்மை இல்லையா? வள்ளலாருக்கு பின்னாடி அந்த பெயர் வந்துச்சு. ஏன் சின்னம்மைன்னு வச்சாங்க? ஏன் பெரியம்மைன்னு வைக்கலாம் இல்லையா? இங்கெல்லாம் இறைவனுடைய அந்த திருவருள் காரியப்படுகிறது. பெரியம்மை என்பது வேறு, சின்னம்மை என்பது வேறு. சின்னம்மை என்பது ஜீவர்களை ஈன்றெடுப்பது, பெரியம்மை என்பது அருளாளர்களை ஈன்றெடுப்பது. இது மாயை சார்ந்தது, அது அருளை சார்ந்தது. அதனால தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு வரும். தாய் தந்தை இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு உபகார தாய் தந்தையர் என்று உண்டு, உண்மையான தாய் தந்தையர் என்பது உண்டு. நாமெல்லாம் உபகார தாய் தந்தையருடைய வயிற்றிலே உருவங்களிலே வந்திருக்கிறோம். இதுக்கு பேர் உபகார கருவின்னு பேர். உண்மையான தாய் தந்தையை நம்ம இதுவரையிலும் தெரிஞ்சிருக்கிறோமா? தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி நம்மை 10 மாதம் சுமந்த தாயை தாய் என்கிறோம். அந்த கருவை சுமப்பதற்கு காரண காரியமாக இருந்தவரை தந்தை என்கிறோம். இது வள்ளலார் தெளிவுபடுத்துவார். இது உபச்சாரத்தால் பெற்ற தாய் தந்தையர். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? உபச்சாரத்தால் பெற்ற தாய் தந்தையர். ஏனென்றால் உண்மையான தாய் தந்தையர்கள் அல்ல. உண்மையான தாய் தந்தையர்களை நம்ம பார்க்கல இன்னும். இது வெளியே யாரும் நமக்கு காட்டலை. காட்டக்கூடியவர்கள் யாருமே வரல. வள்ளலார் தான் உண்மையான தாய் தந்தையர் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதுவரையிலையும் தந்தை இல்லாத, தாய் இல்லாத அனாதைகளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வந்த ஞானிகளெல்லாம் உண்மையான தாய் தந்தையை காட்டியிருக்கிறார்களே என்றால் இல்லை. கண்டவன்லாம் அம்மை, சின்னம்மை, பெரியம்மை, அப்புறம் அம்மன். எத்தனை அம்மன் கோயிலெலாம் இருக்கு இல்லையா? கோடான கோடி அம்மன் கோயிலுக்கு தாய் தாய் தாயின்னு வழிபாடெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் உண்மையான தாயா என்றால் இல்லை. இந்த உலகத்திலே உண்மையான தாய் யார், உண்மையான தந்தை யார்? இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவன்கிட்ட போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக வழி கிடைக்கும். நம்ம சொந்த வீடு எதுன்னு தெரியல, நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தை யார் என்றும் தெரியல. நம்ம உபகார கருவை பிடிச்சிக்கிட்டு இதுதான் தாய் தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு உண்மையான தாய் தந்தையர் யார் என்பதை இதற்கு முன்னாடி இருந்தவர்களும் காட்டவில்லை, பின்னாடி வந்தவர்களும் காட்டவில்லை. வள்ளலார் தான் இதை தெரிந்து கொள்வதற்காக, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்கப்பட்டவர். நம்ம எங்கிருந்து வந்தோம் நமக்கு யாருக்காவது தெரியுமா? இது வெளியோ நம்ம ஆன்மா என்றோம், ஜீவன் என்றோம், உடம்பு என்றோம். அப்போ ஆன்மா என்பது எங்கிருந்து வந்தது? ஜீவன் என்ற உயிர் எங்கிருந்து வந்தது? உடம்பு என்பது யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? நம்ம அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்த கூடாது இந்த உடம்பு. நம்ம அம்மா அப்பா கட்டி கொடுத்த வீடுனாக்கா அப்போ நம்ம வெளியில் கட்டி கொடுத்த வீடுன்னா நம்ம போய் குடியிருக்கிறோம். எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடு, எங்கள் அப்பா சம்பாதிச்சு 6க்கு ஒரு வீடாக கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் போய் நம்ம குடியிருக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு என்ற வீட்டை யார் கட்டி கொடுத்தது? அம்மா கட்டி கொடுத்துச்சா? தனியாக உட்காந்துக்கிட்டு என் பையன் இப்படி இருக்கணும், இந்த கை இருக்கணும், இந்த கால் இருக்கணும், இப்படி கண் இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும் அப்படின்னு, இல்லை பொண்ணாக வேணும் பையனாக வேணும்னு அவங்க செலக்ட் பண்ணி நமக்கு அழகாக உட்காந்து ஒரு அணுக்களாக சேர்த்து நம்ம கட்டி கொடுத்துருக்காங்களான்னா யாருமே கிடையாது.
அப்போது நம்மளுடைய உடம்பை கட்டி கொடுத்த தாயவே நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அப்போ உடம்பில் குடியிருக்கக்கூடிய ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உடம்புக்கும் உயிருக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது என்பது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த ஆன்மாவுக்கு யார் தாய் தந்தை என்பதும் தெரியாமல் இருக்கிறோம். எல்லாமே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு மூடமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எல்லாமே மூடம், அறியாமை. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவர்களெல்லாம் நிறைய வழி சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதுமே அருளாளர்கள் என்று தோன்றியிருக்கிறார்கள். நம்மளுடைய நாட்டிலும் நிறைய அருளாளர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் நமக்கு சரியான ஒரு வழியை காட்டியிருக்கிறார்களா என்று பார்த்தோமானால் எந்த மதமோ எந்த சமயங்களோ எதுவுமே சரியான முறையில் சித்தர்கள், யோகிகள், ஞானிகளோ நமக்கு காட்டவில்லை. அப்படி காட்டியிருந்தால் வள்ளலார் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஐயா கூட சொன்னார் இல்லையா, திருமூலர் திருமந்திரம் ரொம்ப உயர்ந்தது. தமிழகத்திலே சாஸ்திரங்களிலே சிறந்தது திருமூலர் திருமந்திரம் என்று வள்ளல் பெருமான் அதுக்கு வக்காலத்து வாங்குகிறார். இந்த உலகத்திலே இயற்கையை பற்றி, சாஸ்திரங்களை பற்றி தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் எது என்று பார்த்தால் அது திருமூலர் திருமந்திரம். இன்னொன்று சொல்லுவார், பக்தியிலே மன நெகிழ்ச்சியை, மனம் உருக்கத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. அது பக்தி நூல். எல்லா பக்தி நூல்களை விட உயர்ந்த பக்தி நூல் எது என்று பார்த்தால் திருவாசகம். பக்தியில் அப்போ பக்தியில் இருக்கிற நூல் நம்ம உடம்புக்கு எனர்ஜி எப்படி கொடுக்குது? மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அதான் பக்தியினுடைய வாசம். இந்த மன உருக்கத்துக்கும் மன நெகிழ்ச்சிக்கும் ஒரு ஆற்றலையும் சக்தியும் கொடுப்பது எது என்று பார்த்தால் திருவாசகம். இது பக்தியில் உயர்ந்தது. சாஸ்திரங்களில் உயர்ந்தது அப்படி என்று பார்த்தால் அது திருமூலர் திருமந்திரம். வள்ளலார் அருட்பாவில் பதிவு பண்ணியிருக்கார். சரி, அப்போ வேறு நூல்கள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது இதை விட ஒரு உயர்ந்த நூல் இருக்குதுன்னு வள்ளலார் கண்டுபிடிக்கிறார். இதை விட உயர்ந்த நூல், அதுவும் தமிழகத்திலே இருக்கிறது. அது எது என்று பார்த்தால் திருக்குறள். சாஸ்திரங்களை விட, பக்தியை விட உயர்ந்து நிற்பது எது என்று பார்த்தால் திருக்குறள் என்பதை வள்ளலார் தேர்வு செய்கிறார். இந்த 3 நூலுக்கு வள்ளலார் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறார் உலக நூல்களிலே. சரி, வடலூர் பெருவெளியிலே திருமந்திரத்தை வைத்து அவர் யோக ஞானங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. திருவாசகத்தை வைத்து பக்தியினுடைய சமாச்சாரங்களையும் விஷயங்களையும் சொல்லித்தரவில்லை. ஆனால் உபய கலாநிதி பெரும்புலவர் என்று வள்ளலாரால் பட்டம் சூட்டப்பட்டவர் வேலாயுதனார். அவர்தான் முதல் சீடர், பன்மொழி புலவர். அவரை வச்சு வடலூர் பெருவெளியிலே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும், ஒரு ஒழுக்கத்தை பற்றியும் அறிவை பற்றியும் விளக்குவதற்காக ஒரு வகுப்பு நடத்த வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டு திருக்குறள் வகுப்பை நடத்துகிறார். வடலூரிலே முதலாக திருக்குறள் வகுப்பு நடத்தியவர் நமது வள்ளலார். அந்த திருக்குறள் வகுப்புக்கு வேலாயுதனார் தான் ஆசிரியர். திருமந்திர வகுப்பு எடுக்கலை, திருவாசக வகுப்பு எடுக்கலை. வள்ளலார் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வகுப்பு எடுக்கிறார். அப்போ வகுப்பு எடுக்கும்போது ஒரு 2-3 மாத காலம் திருக்குறளுக்கு வகுப்பு எடுக்க சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். மறுபடியும் வருகிறார். மாணவர்களை கேட்கிறார்கள். வள்ளலார் கேட்கிறார், ஏங்காலம் திருக்குறள் எந்த வளம் இருக்கிறதுன்னு கேட்குறார். ஏன்னா அவங்க போதிச்சுக்கிட்டு போயிட்டார் ஆறுமுகனாவர்.
வேலாயுதனார் ஸ்டூடெண்ட்ஸுங்களை கேட்குறார், எந்த அளவுக்கு இருக்குது திருக்குறள்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்கன்ட்டாங்க. அவங்க கேட்டவங்களாம் வேலாயுதனார் சொல்லிய, அவர் போதித்த, அவர் கற்றுக் கொடுத்த திருக்குறளுக்கு கேட்பவர்களுக்கு விளக்கம் புரியவில்லை, எங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்ட்டாங்க. உடனே வள்ளலாருக்கு கோபம் வந்தது. அந்த மூடமுண்ட வித்வானை கூப்பிடுங்கன்றார். உடனே கூப்பிடுறாங்க. வேலாயுதனார் வரார். எல்லாம் காணோம், திருக்குறள் வகுப்பெடுக்க சொன்னால் கேட்க ஒன்றுமே புரியலைன்றாங்களே, என்ன வகுப்பெடுத்தன்னு கேட்குறாங்க. அவர் கைகட்டி வாய் பொற்றி மௌனமாக நிற்கிறார். ஏனால் அவர்களுக்கு திருக்குறளுக்கு வகுப்பெடுக்கும் தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வள்ளலாருக்கு தெரியும். ஏன்னா திருக்குறள் என்பது சாதாரணமான நூல் அல்ல. நீங்கள் புறப்பொருளை பார்த்து விளக்கம் சொல்லக்கூடிய நூல் அல்ல திருக்குறள் என்பது வள்ளலாருக்கு தெரியும். உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, சரி இது அறிவு நூல், அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் விளங்கும், இது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, சரி எல்லாம் போங்கன்ட்டார். அதோட திருக்குறள் வகுப்பு க்ளோஸு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, அருளை பற்றி இன்னொருத்தவர் போதிக்க முடியாது. அதனால தான் அதுக்கு பொதுமறைன்னு பேர் வச்சாங்க. நம்ம திருக்குறளுக்கு உலக பொதுமறை, அதுக்கு உலக பொதுமறைன்னு பேர். எல்லா மொழிகளிலும் அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறளுக்குண்டான விளக்கத்தை இதுவரையில் யாராவது சரியாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் யாருமே கிடையாது. திருக்குறளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய தமிழ் அறிஞர் பெருமக்களோ, தமிழ் ஆற்றல் மிக்கவர்களோ, திருக்குறள் தான் என்னுடைய கொள்கை என்று துடிப்பவர்களோ திருக்குறளுடைய உண்மையை தெரிந்து கொண்டு வாழ்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப திருக்குறளுக்கு போய் நம்ம எங்கே விளக்கம் தேட வேண்டும்? திருக்குறளுடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எங்குதான் செல்ல வேண்டும்? யார்தான் அதற்கு ஆசிரியர்? எதை வைத்துக்கொண்டு திருக்குறளுடைய உண்மைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்று மக்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள் அக்காலத்திலே. திருக்குறளை தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு நூல், அதுதான் திருவருட்பா. திருக்குறளுடைய அந்த 1330 குறளுக்கும் 333 அதிகாரங்களுக்கும் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருவருட்பா படித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதால் தான் இறைவன் வள்ளலாரை கருவியாக கொண்டு ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேரருள் உண்மையை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வள்ளலாரால் எழுதப்பட்ட நூல் அல்ல திருவருட்பா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருவருட்பா இறைவனால் எழுதப்பட்ட நூல். திருவருட்பா எழுதி ராமலிங்க அடிகள் நினைக்காதீங்க. வள்ளலார் எழுதிய நூல் எது தெரியுமா? 1லிருந்து 5 வரையும் வள்ளலார் எழுதுனது. ஏன்னா அது வள்ளலாரே அந்த பிரதிகள்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்ணாவிரதம் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் புத்தகமாக வெளியிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து வம்பு கட்டாயமாக வாங்கி வேலாயுதம் போல நண்பர்கள்லாம் சேர்ந்து வெளியிட்டது தான் 1லிருந்து 5 திருமுறை என்ற நூல். அது யார் எழுதுனது? வள்ளலார் எழுதியது அது. ஆனால் 6ஆம் திருமுறை என்பது யார் எழுதியது என்றால் முழுவதுமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் எழுதப்பட்டது. ஆனால் வள்ளலார் ஒரு கருவி. ஏன்னா தனியாக ஒரு மாயாஜாலமாக ஒரு நூல் எழுதக்கூடாது, அது இயற்கை சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் ஏதாவது ஒரு எழுதுவதற்கு ஒரு கருவி வேணும். இப்போ நான் எழுதுனா என்ன வேணும்? பேனா வேணும். பேனா இல்லாத எழுத முடியுமா? எழுத முடியாது. ஆனால் இறைவனுடைய வாக்குமூலத்தை பெற்று இந்த உலக மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ்ந்து இறைநிலையை அடைய வேண்டும். இதுவரையிலே இறைநிலை அடைந்தவர்கள் யார் என்பது உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இறந்தவர்களை பற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, இருப்பவர்களை பற்றி இறந்தவர்களுக்கு தெரிவதில்லை.
இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு வாழ்க்கை முறைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளலார் அதனால தான் இந்த உலக மக்களுக்காக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையினால் 6ஆம் திருமுறையை இறைவனால் வள்ளலார் என்ற ஒரு கருவியை கொண்டு எழுதி வைக்கிறார். அதனால தான் வள்ளலார் அதை வெளியிடலை. 6ஆம் திருமுறை வள்ளலாரால் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் காலம் சரியில்லை. 1 to 5 எழுதிட்டு வெளியிட்டாங்க. அது எழுதி போது தான் பையன் சொன்னார் இல்லையா, மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. 6ஆம் திருமுறைக்கு வழக்கு தொடுக்கல, 5 திருமுறைக்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்போ 5 திருமுறைகளிலே எவ்வளவு பெரிய உண்மைகளை கொட்டி வைத்திருக்கிறார் வள்ளலார், மனிதனாக இருந்து அவர் எழுதிய நூலில். ஆனால் ஆண்டவர் எழுதிய நூல் திருவருட்பா என்ற 6ஆம் திருமுறையில் டோட்டல் உண்மை. அங்கே ஒன்று கூட பொய்க்கு வேலையே கிடையாது. 5 சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இந்த உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் அதிலே ஊடுருவி இருக்கும். 6ஆம் திருமுறையில் எதுவுமே ஊடுருவாது. சொல்லுவாங்க இல்லையா, மாற்று குறையாத பசும்பொன், கலவை இல்லாதது. அந்த கலவை இல்லாத ஒரு மெய்ப்பொருள் விளக்கத்தை உலக மக்களுக்கு வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையை எழுதி வைக்கிறார். இன்னொரு ரகசியம், 1லிருந்து 5 திருமுறை எழுதுறாரு. அது எல்லாருக்குமே தெரியும், அவர் எழுதுறதெல்லாம் தெரியும். கருங்குழி எழுதுறாரு இல்லையா, கருங்குழியில் அவர் தங்கியிருந்த இடத்துல விளக்க வைத்து கொண்டு, தண்ணியில் கூட விளக்கில் எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் ஊற்றுறதெல்லாம் நம்ம எழுதுனதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ அந்த பேப்பர்கள், அந்த எழுதனுடைய சுவடிகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவர் எழுதும்போது கருங்குடி ரெட்டியாருடைய மனைவி, ரெட்டியார்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க. ஆனால் 6ஆம் திருமுறை எழுதியது யாராவது பார்த்துருக்கிறார்களா? யாருமே பார்க்கல. ஏன்? இது மட்டும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எழுதுறாரு, அது யாருக்குமே தெரியல. அப்போ 6ஆம் திருமுறை எழுதியது எங்கே? யார் சொன்னது? சூப்பர். 6ஆம் திருமுறை எழுதியது சித்தி விளாகத்தில், அந்த திருவறையில் அவர் தங்கியிருந்தார்கள, அந்த அறையில் தான் அவர் எழுதுகிறார். அந்த அறையினுள் யாரும் செல்ல முடியாது. கருங்குழி வீட்டில் விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், சொம்பு வேணும். சித்தி வளாகத்தில் யாராவது கொண்டு போய் விளக்கோ எண்ணெயோ சொம்போ ஏதாவது வைத்திருக்கிறார்கள் வரலாறுகள் இருக்கா? இன்னும் வள்ளலாரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அளவில் அடங்காமல் இருக்கிறது. இறைவனை பற்றி எழுதுவதற்கு, இறைவனே வந்து எழுதுவதற்கு வெளிச்சம் தேவையில்லை, விளக்கு தேவையில்லை, திரி தேவையில்லை, அகல் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை. இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். மனிதன் எழுதுவதற்கு எல்லாம் தேவை, இறைவன் வந்து எழுதுவதற்கு எதுவும் தேவையில்லை. எல்லாமே அவர். எண்ணெயும் அவரே, திரியும் அவரே, விளக்கும் அவரே, வெளிச்சமும் அவரே, எழுதுகோலும் அவரே. ஆதலால் அதற்கு எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருள் நூலை எழுதியது இறைவன். எழுதிய இடம் சித்தி விளாக திருமாளிகை என்ற அந்த திருவரை. அங்குதான் 6ஆம் திருமுறை எழுதப்படுகிறது. அந்த 6ஆம் திருமுறை எழுதுகின்ற பொழுது வள்ளலார் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒளி தேகம், சுத்த பிரணவ ஞான தேகத்தில் எழுதியது நூல் 6ஆம் திருமுறை. அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 5 திருமுறை எழுதியது ஜீவதேகம். ஜீவதேகம் என்பது வேறு, ஞான தேகம் என்பது வேறு. இறைவன் வந்து எழுதுகின்ற பொழுது ஜீவதேகத்தில் வந்து எழுதுவாரன்னா எழுத மாட்டார், வரமாட்டார். நீ உயிருடன் இருக்கின்ற பொழுது இறைவன் அங்கு வரமாட்டார்.
உயிர் இல்லாமல் ஒளியாக மாறுகின்ற பொழுது இறைவன் வருவார். அதனாலதான் அதுக்கு ஒளி தேகம்னு பேரு. அப்ப வள்ளல் பெருமான் ஒளி தேகத்தை பெற்றுக்கொண்டு பிறகு 6ஆம் திருமுறை எழுதுகிறார். இதுக்கு என்ன அத்தாரிட்டி? கதிர்வேல் அத்தாரிட்டி அல்ல, 6ஆம் திருமுறை அத்தாரிட்டி. ஞானசரியில வள்ளலார் அதற்கு சரியான விளக்கத்தை தருகிறார் இல்லையா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. இது என்னுடைய வார்த்தை அல்ல. 5 திருமுறையில் அப்படி சொல்லியிருக்காரா? இல்லை. 6ஆம் திருமுறையை சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவரணருளால் வரங்களெல்லாம் பெறவேன். தேனுரைக்க உலமினிக்க எழுகின்றேன், நீ விரலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். நீங்க என் கூட வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீ விரலாம் அடைதல் குறித்தேன். நான் எழுதியது என்று நினைத்து விடாதீர்கள். இந்த 6ஆம் திருமுறை என்ற அருள் நூல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் எழுதப்பட்டது. எனக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுத்து என்னுடைய உடம்பை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். பிரிக்கிறாருங்க. முத்தி என்பது வேறு, சித்தி என்பது வேறு. முத்தி என்பது 300 சாதனம், அது பக்தி நூல்கள், யோக நூல்கள். முத்தியை பற்றி பேசுவதெல்லாம் பக்தி நூல்களும் யோக நூல்களும். சித்தியை பற்றி பேசுவதெல்லாம் திருவருட்பம் மட்டும்தான். அதனாலதான் இது சித்தியெல்லாம் பெறலாம். நான் எங்கூட வந்தீங்கன்னா நீங்க சித்தி பெறலாம். ஏனென்றால் சித்தி பெற்றால் மட்டுமே நீங்கள் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ள முடியும். இல்லை என்றால் இறைவனிடத்திலே நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு எத்தனை கோடி பிறவிகள் எடுத்தாலும் வேலையாகாது. இங்கே நான் உரைத்தேன் சொல்லிட்டாரா? ஏன் நான் உரைக்கிறேன்? நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. இது நாயகன் என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுள் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எழுத சொல்றதுனால என்ன நடக்குமா? உண்மை உண்மை உரைக்கின்றேன். நான் எழுதுனா உண்மை இருக்காது. முன்னாடி இருந்ததுல சிலதெல்லாம், ஏன்னா வள்ளலாரே அருட்பெருஞ்சோதி பேருபதேசத்தில் சொல்லுவாரு, நான் எழுதியது மற்றவர்கள் எழுதியதையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லும். ஏனென்றால் இப்பொழுது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலே சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும். 1 to 5 திருமுறையிலே பல தெய்வ வழிபாட்டு முறைகளையும் பக்தி முறைகளையும் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது இப்படி மாற்றி பேசுகிறீர்களே என்று பின்னாடி வரக்கூடிய மனிதர்கள் கேட்பார்கள். ஆதலால் வள்ளலார் ஓப்பனாங்க நமக்கு சொல்றார், நான் அப்படி எழுதியதற்கு அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்தது. உலகத்தில் எந்த ஞானியும் சொல்லாத வார்த்தை. அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்தது. இப்பொழுது என்னை ஆண்டவர் ஏறால் இளமிசை ஏற்றிருக்கிறார். என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களையும் கடந்து செல்கிறது. என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? இறைவன் என்னுள் இருந்து இசைக்கின்றார். அதனாலதான் இங்க
உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமீன் உலகீர், உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர். உண்மையில எல்லாரும் உண்மை சொல்லியிருந்தா அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமீன் உலகீர், உரையிதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர். என்மையினால் என நினையீர், எல்லாம் செய் வல்லால் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். நான் சொல்லல, யார் சொல்லிட்டு இருக்காரு? எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இதை கேள்மின் நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க, கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. ஆண்டவரை வருவார்னு சொன்னவரும் வள்ளலார் தான். மற்றவங்களாம் அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆண்டவர் என்னை தேடி வரப்போறாரு, அவர் வரும்போது நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் வர்றதை சொன்னவர் வள்ளலார். எப்போ வர போறாருன்னு ஒரு 1000 ஒரு 200 பதிகங்கள் எழுதியிருக்கார். அனுபவ மாலை, அருள் விளக்க மாலை, வரம்பில் இன்பம், அதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் என்னை வணந்து என்னை வந்து அணைந்து கொள்ள போகிறார், ஆட்கொள்ள போகிறார் என்ற அந்த காலம் நேரத்தை எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார் வள்ளலார். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை உலகம் இதுவரையில் எடுத்து சொல்லாத, இதுவரையில் உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் பேராற்றலை மனிதன் எப்படி அனுபவித்துக் கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கார். உலகத்தில் எந்த வரலாறுகளிலும் கிடையாது. நாமெல்லாம் கொடுத்து வச்சோங்க. இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 730 கோடிக்கு வந்துருச்சு இல்லையா? 130 கோடி. ஆமாம், உலகத்தினுடைய மக்கள் தொகை 750 கோடி என்னவாம். நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகை 130 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த 130 மக்களுடைய நெருக்கத்திலே அந்த அருளை பற்றி பேசுவதற்கு, அருளை பற்றி நினைப்பதற்கு, அந்த சப்தத்தை கேட்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கோம். நம்ம இன்னும் அனுபவிக்கல. நம்ம யாருமே இன்னும் அந்த பொக்கிஷத்தை, அந்த நன்னிதியை நாம் யாருமே அனுபவிக்கல. இப்படி இருக்குதுன்றத செவிக்கு மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம். நான் அப்படித்தான். நான் ஒன்றும் பூரணமாக இன்னும் அனுபவிக்கல. ஆனால் எங்கே இருக்கிறது என்பதை இடத்தை தெரிந்து கொண்டோம். எப்படி தமிழ்நாட்டில் 3 அதுக்கு என்னன்னு சொல்கிறது, வருமான அதிகாரி 3 செக்ஷன் இருக்க, சிபிஐ ஒன்று, வருமான வரி அதிகாரி ஒன்று, அமலாக்கத்துறை ஒன்று. இந்த 3 எங்கெங்க இருக்குதுன்னு பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாட்டியும் கூட இந்த 3 துறைகளுக்கு எங்கெங்க இருக்குதுன்னு தெரியும். அவங்க எங்கே இருந்தாலும் கூட அந்த நெட்வொர்க் எங்கெங்க பதுக்கல் படங்கள், கள்ளக்கடத்த படங்கள், வரி ஏய்ப்பு படங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரனையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நமக்கு இதுவரையும் தெரியல. புரியுதுங்களா? அப்போ இருக்கின்ற இடம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதை பிடிப்பதற்கு தயங்கி கொண்டிருந்தார்கள். சூழ்நிலை, நேரம், காலம் வருகின்ற பொழுது அதை கவ்விக்கொண்டு செல்லுகிறார்கள். இப்பொழுது அதுபோல அருள் என்பது இருக்கிற இடம் தெரிந்து கொண்டோம். அதை நாம் கவ்வுவதற்கு இன்னும் தயாராக இல்லை. அதை நம்ம அனுபவிக்கணும். இல்லை, பொருள் இருக்கிறத பிடிக்கிறாங்க, அருள் இருக்கிறத பிடிக்கணுமா இல்லையா?
பொருள் இருக்கிறத மனிதன் எங்க இருந்தாலும் முடிச்சிடலாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பொருள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அந்த பொருள் அவனை காட்டி கொடுத்துரும். பொருளுடைய தன்மை நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பொருள் போயிட்டே இருந்துன்னு வச்சுக்க, மற்றவங்க காட்டி கொடுக்க வேண்டியதில்லை, அந்த பொருளை அவனை காட்டி கொடுத்து விடும். அந்த பொருளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குன்னா அப்ப அருளுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப பொருள் படைத்தவன் எல்லாம் இன்றைக்கு எங்க போறான்? ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போறது முன்னே ஹாஸ்பிட்டலுக்கு போறான், உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் தான் ஜெயில். அப்போ இந்த பொருளை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை எந்தெந்த வகையில் ஏமாற்றி இருக்கிறார்கள் மனித சமுதாயத்தை. வெட்கக்கேடு இல்லையா? ஒவ்வொரு ஏழை எளியவர்கள், பாமர மக்கள், ஏதும் தெரியாதவர்கள், அவர்கள் உழைத்த உழைப்பை, அவர்களுடைய எனர்ஜி, கஷ்டத்தை உறிஞ்சி 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 இப்படி கோடி கோடியாக பதுக்கி வைத்திருக்கிறார்களே, யாருடைய பணம்? அவர்கள் சம்பாதித்ததா? அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்கள் உழைத்த உழைப்பை மறைமுகமாக உறிஞ்சி உறிஞ்சி அவர்களுடைய கஜானாவிலே பதிவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பொருள். இந்த பொருளை வச்சு இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்? இவர்கள் சாதித்தது என்ன? உன்னுடைய பட்டம், பதவி, புகழ், ஆட்சி, அதிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் மரணம் கூட நல்ல முறையில் தூக்கி செல்வதில்லை. மர்மமாக மரணமாக இருக்கிறது. ஒரு மரணமாவது ஒரு நிம்மதியான மரணம் வரலாமே ஒரு மனிதருக்கு. எத்தனையோ நம்மளுடைய நாட்டிலே அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மர்மமும் இல்லை இல்லைங்களா? நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். காமராஜர் பார்த்துருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டலில் போய் மாச கணக்கில் வருஷ கணக்கில் படுத்திருந்தார். கக்கன் எப்படி இருந்தார்? இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ தலைவர்கள், அரசியல்வாதி விட்டுட்டு மற்றவங்களுக்கு பாருங்க. ஆனால் இப்போ நம்ம மகாலிங்கம் வள்ளலாருடைய கொள்கையில் தான் இருந்தார். பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் எப்படியோ அவர் தொழில் முறையில் தான் சம்பாதிச்சார். கொள்ளையடிக்கல, வேற எங்கேயும் போய் கள்ளப்படத்தெல்லாம் பிடிக்கிட்டு வரல. ஒரு சாதாரணமாக மனிதனாக இருந்து வள்ளலாருடைய கொள்கைகளை தீவிரமாக ஈடுபட்டு நிறைய வள்ளலாருடைய கொள்கைகளை பரப்புவதற்கு பல முயற்சிகள். அமெரிக்காவில் வாஷிங்டனில் போய் அங்கெல்லாம் கூட வள்ளலாருடைய சபையெல்லாம் சச்சிதானந்த சாமிகளை வைத்து தோற்று வைத்தார்கள் இல்லையா? அவர்களுக்கு எப்படி மரணம் வந்தது? வள்ளலாருடைய விழாவிலே, காந்தி வள்ளலாருடைய விழாவிலே மேடையிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு செகண்ட் மரணம் அப்படி வரணுங்க. துர்மரணம் வரக்கூடாது. வள்ளலார் என்ன சொல்றார் நமக்கு? இந்த உடம்புக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். நரை மரண நூப்பு, நரை திரை மரணம், நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார். இந்த உடம்புக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார் பார்த்தீங்களா வள்ளலாரு? நரை திரை பிணி மூப்பு, இது நாளும் வரக்கூடாது. இது வந்தால் அவன் ஒரு சராசரி மனிதன் தான். இதனால்தான் பொருளுடைய தன்மை, அருளுடைய தன்மை பிரிக்கிறார் வள்ளலாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த உலக மக்கள், ஆட்சி அதிகாரம் செய்பவர்கள், அவர்களுக்கு என்ன எதனால் மகிழ்ச்சி அடைகிறது அதை நம்ம தெரிஞ்சுட்டா தானே. சார், நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன், நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தேன், நான் மந்திரியாக இருந்தேன், நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தேன், நான் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தேன், எல்லாமே நிறைய போஸ்ட், பெரிய ஐஏஎஸ் போஸ்ட், ஆட்சி அதிகாரங்கள். இதெல்லாம் இது எப்படி நீங்கள் படிச்சீங்க, பொருள் சம்பாதிக்கிறது வந்தீங்க, ஒரு பதவி கிடைக்குது. இதனால் என்ன மகிழ்ச்சி அடைந்தீர்கள்? அதுதான் இங்கே கேள்வி. உங்கள் உடம்பு தான், உங்கள் உடம்புல தான் எல்லாம் நடக்குது.
உங்கள் உடம்பு தான் சம்பாதிக்குது, உங்கள் உடம்பு தான் படிக்குது, பொருளீட்டுது. ஆனால் உங்கள் உடம்பு, அந்த உடம்புக்குள் இருக்கக்கூடியது எது மகிழ்ச்சி அடைகிறது, எது மகிழ்ச்சி அடையவில்லை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பனுடைய பட்டம், பதவி, புகழ், ஆட்சி, அதிகாரம் எல்லாம் வள்ளலார் இங்கு அழகா பதிவு செய்கிறார். கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர். இந்த உலகத்தில் அதிபதியா இருந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதை எதை? கடலை கூட ஆள்றீங்க, வானத்தை ஆள்றீங்க, மக்களை ஆள்றீங்க, பூமியை ஆள்றீங்க, நீரை ஆள்றீங்க, எல்லாத்தையும் ஆட்சி செய்யறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அதிகமான குற்றம் எங்கிருந்து வந்தது? மணல் கொள்ளை. பூமியில தானே வர்றாங்க. ரெட்டிக்கிட்டே கோடான கோடி பணம்னுடைய அந்த கருப்பு பணம்லாம் எங்கிருந்து வருது? பூமி கொத்தி கெடுக்கிறது. இந்த ஏரியா பூரா நான் தான், இதுக்கு அமௌண்ட் வச்சுக்கோ, நான் இஷ்டம் போல எடுத்துக்குவேன், உனக்கு வர பர்சன்டேஜ் வந்து மீதி வரலாம் முறை எனக்கு. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர் மரணமயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ. திறனமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் எனவோங்கு உத்தம சிற்சபையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது தோழி. கரணங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்மலாம் வந்து பொருள் வேணும் பொருள் வேணும்னு சன்மார்க்கில் அந்த ஆசையே வரக்கூடாது. அந்த பொருளால் என்ன மகிழ்ச்சி அடையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை விட்டுருவீங்க. கரண மகிழ்ச்சி அடையுதுன்றார் வள்ளலாருங்க. பொருள்னால எது மகிழ்ச்சி அடைகிறது? கரணங்கள். கரணங்கள்னா என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த எல்லையோட அது முடிஞ்சிட்டு அந்த மகிழ்ச்சி உள்ள போறதில்ல. உள்ள என்ன இருக்கு? ஜீவன். ஜீவன் என்ற உயிர் இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? ஆன்மா. இந்த ரெண்டு மகிழ்ச்சி அடையுதுன்னா அடையாது. பொருளால இந்திரியமும் கரணமும் மட்டும்தான் மகிழ்ச்சி அடையும். ஏன்னா இந்திரியம் வந்து கருவிகள். இது மகிழ்ச்சி அடைகிறதுல பிரயோஜனம் இல்லை. தோற்றம் புறத்தில் வந்து அந்த உருவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தோற்றம் கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சி அடைவது எது என்றால் கரணங்கள். கரணங்கள் மகிழ்ச்சி அடைவதால் நமக்கு என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். அதனாலதான் வள்ளலார் சொல்லுவார், பக்தி என்பது, நீங்க போய் பக்தி வழிபடுறீங்க இல்லையா, பக்தி என்பது என்ன நிகழ்ச்சி? மன நிகழ்ச்சி, மன உருக்கம். பக்தினால நமக்கு இந்த உடம்புல என்ன கிடைக்குதா? மன நிகழ்ச்சி, மன உருக்கம் கிடைக்குது. ஜீவகாரணத்தினால என்ன கிடைக்குது? ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம உருக்கம். நீங்க கோயிலில் போய் ஒரு உருவத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்க உடம்புக்கு என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா மன மகிழ்ச்சி அடையுது, மனம் நெகிழ்ச்சி அடையுது. அந்த செகண்ட் மட்டும்தான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது ஆப்சென்ட் ஆகிடும். கோயிலுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா கையில் ஒரு பையை எடுத்துக்கிட்டு வெத்தலை பாக்கு, சூடம், தேங்காய் பழம், எண்ணெய், அது இதெல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே ஸ்டைலாக. அது கூட இப்போல்லாம் கோயிலில் போகிறது கூட பக்தியில் யாரும் போகல. எல்லாமே அது ஒரு டைம் பாஸிங்கும் ஒரு உல்லாச பயணம் மாதிரி ஒரு ஸ்டைல். அன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிற சேலைகள்லாம் வெளியே வரும் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு. அப்போ நீட்டாக நம்ம கட்டிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்போ வந்து செயின் போடுறதுலேருந்து இது முடி எந்தெந்த அளவுக்கு ஸ்டைல் பண்ணுறது, அப்புறம் யார் நம்மளை பார்க்கறதுக்கு தோழிகள்லாம் கூட வேணும். என் சேலையை நீ பார்க்கணும், உன் சேலையை நான் பார்க்கணும், எது நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்குன்னு இந்த குசலை விசாரிச்சுக்கிட்டே போவாங்க. கோயில் மேலே பக்தியாக போகிறதில்ல. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடை அலங்காரங்கள், நகைகள், அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய கூடை, அதில் இருக்கக்கூடிய பொருள்கள்,
இதெல்லாம் அவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவள் என்னென்ன கொண்டு வந்தால் நம்ம என்னென்ன கொண்டு போகிறோம். அப்போ அந்த பக்தி என்பது கூட தன்னுடைய புகழ்ச்சிக்காகவும் தான் மற்றவர்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வழிபாட்டு முறைகளுக்கு செல்லுகிறோமே தவிர உண்மையான பக்தியில் யாரும் செல்வதில்லை. டோட்டலாக கிடையாது. அங்கே போனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் ஏதோ ஒருத்தர் உட்காந்துருப்பான் பூனலை போட்டுக்கிட்டு, அந்த ஆளுகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் தட்டை அங்கே தட்டமெல்லாம் வாங்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு அவர் ஏதாவது ஒன்று மணி அடிச்சுட்டு பேசுவார். நீங்கள் எல்லாம் கை கூப்பி வணங்குவீங்க. அப்போ தான் தாடையில் போட்டுக்குங்க. அது வெளியும் தாடையில் போட்டுக்கிறது கிடையாது. அவர் உள்ளே இருக்கிறவர் மணி அடிச்சுட்டு விபூதி அங்கே காட்டும் போது உடனே 2 பேரும் இப்படி பார்த்தும் இப்படி அந்த அந்த ஆக்ஷன் பார்க்கணும். கோயிலில் போய் பாருங்கள், ஒருத்தர் அந்த இடத்துல என்னென்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க தெரியுங்களா? பொம்பளைங்களாக இருக்கட்டும், ஆம்பளைங்களாக இருக்கட்டும். அப்புறம் வலம் வர்றத வேலை, வலதுபுறமாக போகணுமா இடதுபுறமாக போகணுமா, அப்படிலாம் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்ன சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது அந்த சிலைகள்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 சிலைகளை வச்சுருப்பாங்க வெளியே முன்னாடி. அதுக்கு என்ன பேர்? நவகிரகம். அப்போ அந்த நவகிரகத்தையும் ஒரு சுற்றிட்டு கடைசியில் எல்லாம் போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு தான் போகணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்குள்ளேயே ஊர் கதையை பேசுவாங்க. அங்கே சாமி கதையும் மற்ற கதையும் பேச மாட்டாங்க. அந்த உட்கார நேரமாவது இறை சிந்தனையோடு இருப்பாங்களா? அந்த உட்கார நேரத்தை கூட இந்த உலக கதையும் ஊர் கதையும் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. இதுதான் பக்தி. இந்த பக்தியில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? ஒரு டைம் பாஸு, ஒரு நல்ல சேலை கட்டிட்டு போயிருக்கிறீங்க, நகை போட்டு போயிருங்க, நட்பு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க கூட பழகி வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் அப்போ வெள்ளிக்கிழமை வருமா, அமாவாசை வருமா, கிருத்திகை வருமா, பௌர்ணமி வருமா, மறுபடியும் அந்த நாளுக்கு என்னென்ன துணிமணிகள் எடுத்து கட்டிட்டு போகலான்ற ஒரு உணர்வு தான் நமக்கு வரும். இதுக்கெல்லாம் பேர் பக்தின்னு பேர். இந்த பக்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே கிடைக்காது. ஆனால் வள்ளலார் சொன்னது, உங்களுடைய ஆன்மா நெகிழ்ச்சி அடையணும், ஆன்மா மகிழ்ச்சி அடையுது, ஜீவன் மகிழ்ச்சி அடையணும். ஜீவன்னா உயிர், ஆன்மா என்றால் ஒளி, இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒளி. அந்த ஒளி மகிழ்ச்சி அடைவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும். வெரி சிம்பிள்ங்க. சன்மார்க்கம் என்பது ஏதோ ஒரு பெரிய ஒரு புரியாத புதிரா நினைச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. எங்க நம்ம ஐயா உட்காந்தாங்க போயிட்டாங்க, அப்படியா? அப்போ வள்ளல் பெருமான் ஜபம், தியானம், யோகம் இதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்த சமய மதவாதிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்த வழிபாட்டு முறைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியில் ஒரு 4, கிரியில் 4, யோகத்தில் 4, ஞானத்தில் ஞானம், நன்னாங்க 16 வழிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சரியை கிரின்னு சொன்னோம்ல, வள்ளலார் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படித்தரங்கள் கொடுத்துருக்காரு. இந்த 4லையும் 4 வகையான உட்கூறுகள் இருக்குது. அப்போ நன்னாங்க எவ்வளோ? 16 படித்தரங்கள் இருக்குது. இந்த 16 படித்தரங்களில் இந்த உலகில் இருக்கக்கூடிய இந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம், 2 சரியை கிரியை. சரியை கிரியில் 2ல் எத்தனை படி இருக்கு? 8. சூப்பர், நல்லா தெளிவாக இருக்காங்க. 8 படிகள் இருக்கு. அப்போ அதுக்கு மேலே 4 படி இருக்கு. என்ன படி இருக்கு? யோகம். யோகத்தில் 4 படிகள் எது? யோகத்தில் 4 என்னென்ன இருக்கு? யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இந்த 4 படிகள் வருது இல்லையா யோக நிலையில்? இந்த 4ல் யோகத்தில் ஞானம் சொன்னோம்ல, இதுதான் திருமூலர். பையா சொன்னார் இல்லையா,
திருமூலர் திருமந்திரம் என்பது யோகத்தில் ஞானம். அதுக்கு மேலே யாருமே எல்லையை கடக்கலை. கடந்த மாதிரி சொல்லுவாங்க ஞானம் ஞானம்னு. ஞானத்துக்கு யாரும் போகல, யோக நிலையில் இருந்திருக்காங்க. இந்த 3 நிலைகளுக்கும் 3 விதமான தோற்றங்கள் உண்டு. அதுக்கு பேர் தான் கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர்னு பேர். அதை வள்ளலார் தான் வந்து அழகாக பிரிக்கிறார். அதுக்கு லாபத்தை 3 கொடுத்தார். இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். அதே மாதிரி வாழ்க்கையை 3 பிரித்தார். இம்மை இன்ப வாழ்க்கை, மறுமை இன்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை. அவர் அந்த 3 வாழ்க்கையும் 3 வாழ்க்கை முறைகளுக்கும் 3 தேகங்கள் எப்படி மாறும்னு சொன்னார். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அப்போ அந்த 3 தேகத்துக்கும் தோற்றங்கள் மாற்றங்கள் எப்படி வரும்? சுத்த தேகம் என்றால் என்ன இல்லைங்களா? பிரணவ தேகம் என்றால் என்ன? ஞான தேகம் என்றால் என்ன? இப்போ சுத்த தேகம்னா நமக்கு என்ன? நம்ம இது வெளியே நம்ம வள்ளலார் எழுதி வச்சிருக்காரு, படிக்கிறீங்களே. சுத்த தேகம்னா என்ன? சுத்த தேகத்துக்கு நரை திரி பிணி மூப்பெல்லாம் வரக்கூடாது. இப்போ நமக்கு நரைச்சி போச்சு, சுத்த தேகமாவது அடைஞ்சிருக்கிறோமா? சுத்த தேகத்துக்கு இது மாதிரி மரணங்கள்லாம் துர்மரணம்லாம் வராது. இப்போ என்ன காட்டுறதுக்கு பேர் வந்துச்சு அது புயலுக்கு? வாதாவா வர்தாவா? வார்தா இல்லை, வார்தான்னு போடுறாங்க பேப்பர்லாம். வார்தா, கால் வருது, வார்தா புயல். இப்போ இந்த வார்தா புயல்லாம் சுத்த தேகம் படித்தவங்கள ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீங்கள் மனிதனாக இருப்பீங்க, எல்லாரும் மாதிரி தான் இருப்பீங்க. இந்த புயல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அது எல்லாரையும் அடிச்சுட்டு போனால் கூட உங்களை கொண்டு போய் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு போகும். அதுக்கு தெரியும் இவன் சுத்த தேகம் படைத்தவன், இவனுக்கு நம்ம ஆபத்து கொடுக்கக்கூடாது, இவனை ஒரு பாதுகாப்பு இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். மற்றவங்க எவன் தப்பு பண்ணாங்களோ எது எது அங்கே மாட்ட வேண்டியதோ அதெல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது சுத்த தேகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. பிரணவ தேகம் என்பது எல்லாத்துலையும் தப்பிச்சுக்கும். காற்று, இடி, மின்னல் எதுவுமே அதை ஒன்றும் பண்ணாது. பிரணவ தேகத்துக்கு பஞ்சபூதங்களும் அதை ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுனே அது வரும்போது இவர் எங்கேயோ போயிடுவார், இங்கே இருப்பார். பிரணவ தேகம் படைத்தவர்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் புலப்பட மாட்டார்கள். உட்காந்துருப்பாரு, அவரை நீங்கள் போய் பிடிக்கலைன்னா பிடிபடாது, தன்னுடைய கரங்களுக்கு பிடிபடாது. இப்போ அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்கும் அது பிடிபடாது. புரியுதுங்களா? இப்போ அந்த பஞ்சபூதங்கள்னால வர்றதுதான் நமக்கு ஆபத்து. இந்த பஞ்சபூதங்கள்னால பிரணவ தேகத்துக்கு அந்த ஆபத்து வராது, இல்லைங்களா? அதுக்கு மேலே தான் ஞான தேகம். ஞான தேகம் என்பது இறைவனால் கண்காணிப்படுவது. ஞான தேகம் என்பது யாருடைய கண்ட்ரோல் இருக்க? இந்த 2 தேகம் யாருடைய கண்ட்ரோல் தெரியுமா? மாயனுடைய கண்ட்ரோல். இந்த சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் எவ்வளவு எழுதி வைத்திருந்தாலும் படித்திருந்தாலும் இது அறிவினால் தெரிந்து கொள்ளக்கூடியது, அனுபவத்தினால் தெரிந்து கொள்ளக்கூடியது, ஒழுக்கத்தினால் தெரிந்து கொள்ளக்கூடியது. இந்த ஒழுக்கமும் அறிவும் கருணையும் இருந்தால் மட்டும்தான் உண்மை நமக்கு தானாக தெரியும். படிக்க வேண்டியதில்லை. படிப்பு என்பது ஒரு சுமார். உண்மை எப்போ தெரியும்? ஒழுக்க வேண்டும், கருணை வேண்டும், இன்னொன்று என்ன? இறைவனுடைய தொடர்பு வேண்டும். இது 3 இருந்தால் தான் உண்மை, வள்ளலாருடைய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஞான தேகம் படைத்தவர்களுக்கு இறைவனுடைய கண்ட்ரோல், மாய கண்ட்ரோல் அங்கே வேலையாகாது.
சுத்த தேகம் பிரணவ தேகம் படைத்தவர்களுக்கு மாயினுடைய கண்ட்ரோல். ஏன்னா மாயை கொடுத்த உடம்பு இது, மாயினால் கட்டி கொடுத்த உடம்பு இருக்கின்ற வரையில் அது மாயினுடைய கண்ட்ரோல். இதே உடம்பு ஒளி தேகமாக மாறிவிட்ட பிறகு அதுக்கு யாருடைய கண்ட்ரோல்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கண்ட்ரோல். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நேரடி கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. இந்த உலகத்தில் யாரும் அசைக்க முடியாது. வள்ளலார் சொல்வார், எம் சிறு இடதுகால் கடைவிரல் நகத்தின் ஒரு சிறு துளி கூட புடுங்க முடியாதுன்னு. நம்ம மயரப்பட முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா சண்டையில். வள்ளலார் சொல்லுவார், இடதுகால் கடை விரல் நிகத்தின் ஒரு சிறு துகள், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அப்ப யாருடைய கண்ட்ரோல்ல வாழ்ந்தார் வள்ளலார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கண்ட்ரோல். மாயினுடைய கண்ட்ரோல் இருப்பது சுத்த தேகம் பிரணவ தேகம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருப்பது மட்டும்தான் ஞான தேகம். ஏனென்றால் ஞான தேகத்திற்கு உடம்பு இல்லை, சுத்த தேகத்திற்கு உடம்பு உண்டு, பிரணவ தேகத்திற்கு இரண்டும் உண்டு. ஞான தேகத்திற்கு ஆல்ரவுண்ட் பிளேயர், அவங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் எந்த தடைகளும் கிடையாது. இதைத்தான் வள்ளலார் பெற்றார். அவர் பெற்றதோடு மட்டுமல்லாமல் நம்மாலும் பெற முடியும் என்று சொன்னார். நம்மாலும் பெற முடியும். அதற்காகத்தான் மனித தேகம் கொடுத்ததே. நமக்கு மனித தேகம் கொடுத்ததனுடைய நோக்கமே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ இன்புற்று வாழ வேண்டும் என்றால் என்ன? இந்த அற்ப ஆசைகள் அல்ல, இது இன்பம் அல்ல. நாம் அடையக்கூடிய இன்பம் எல்லாம் இன்பமே கிடையாது. இதெல்லாம் துன்பத்தை சார்ந்த இன்பம். இதுல துன்பத்தை சார்ந்த இன்பமாக இருக்கிறது. நாம் வள்ளலார் சொன்ன இன்பம் பூரண இன்பம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய இன்பம். இதுக்கு பேர் என்ன? ஏகதேச இன்பம்னு பேர் வச்சார். ஏகதேசம்னா கொஞ்சம் வரும் போயிடும். பூரணம் இன்பம் என்பது நிலைத்திருப்பது. அதுக்கு பேர் தான் அருள் இன்பம்னு பேர் வச்சார் இல்லைங்களா? அப்ப அருள் இன்பத்துக்கு என்ன இன்னொரு பேரு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, பேரின்பம். அதனாலதான் பேரின்ப பெருவாழ்வுன்னு அதுக்கு பேர் வச்சார். பேரின்ப பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வு யாருடைய வாழ்க்கை? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வாழ்க்கை. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதுதான் சட்டம். ஏன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வாழ்க்கை வாழணும்? அவர் தான் நம்ம அப்பா. அப்பா வாழ்க்கை வாழ்ந்தா அப்பாவுக்கு பெருமையா இல்ல அது குற்றமா? அப்பாவனுடைய வாழ்க்கை வாழுவதற்கு தான் நமக்கு வழிகாட்டினார். அதுக்கு பேர் தான் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். அந்த நிலைக்கு நீங்க வரணும். கடவுள் நிலை என்னவோ அந்த நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு பெரிய உண்மையை இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வடலூரிலே சத்திய ஞான சபையை கட்டி கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை உலக மக்களுக்கு காட்டுகிறார் இல்லையா? கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படி தெரிந்து கொள்வது என்பதனை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் இருக்கும் இடத்தை ஒரு மாடல் பிரேமாக சத்திய ஞான சபையாக கட்டி அதன் உள்ளே ஆன்மா எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒரு விளக்கை வைத்து இந்த உலக மக்களுக்கு
கடவுள் இருக்கும் இடம் எது என்பதை காட்டுவதுதான் சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபை எங்க இருக்கு? வடலூர்ல இருக்கு. எல்லாருடைய தலைவாகத்தில் இருப்பது. ஒரு ஜீவனுடைய தலைவாகம் தான் சத்திய ஞான சபை. இந்த தலைவாகத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நீங்க போய் வெளியே போய் ஆண்டவரை தேட வேண்டியதில்லை. உன்னுள் இருக்கக்கூடிய ஆண்டவரையே நீங்க பார்க்காம நீங்க வெளியே போய் எப்படி தேடுறது? உங்க வீட்லயே புதையல் இருக்கு சார். புதையலை நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டோம். பொக்கிஷத்தை நம்ம வீட்லயே இருக்கு. அதனாலதான் ஞானசாரிகள் என்ன சொல்றாரு? அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே, என் உரிமை நாயகனே. இல்லைங்களா? எல்லாம் அது எங்க இருக்கு? அருளமுதம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது நன்னிதி. நன்னிதின்னு என்ன? அழியாத நிதிக்கு பேரு நன்னிதி. புரியுதுங்களா என்ன சொல்றது? அருளமுதம் என்பது அழியாத திரவத்திற்கு பேரு அருளமுதம். அழியாத நிதிக்கு பேரு நன்னிதி. இல்லைங்களா? அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே. ஞான நடனா இல்ல, இறைவனுடைய ஆக்ஷன். அதுதான் அருள் ஒளி. அதான் ஞான நடம். அப்ப அது என்ன? அடுத்தவர் என்ன சொல்ற? என் உரிமை நாயகனே. என் உரிமை நாயகனா என்ன? என்னுடைய அன்பு கணவனே, நாயகனே. இப்ப நீங்க ஒரு எவ்வளவு பேர் ஏதாவது உங்க புருஷனை சொன்னா விட்டுருவீங்களா? என் உரிமை நாயகனே, எனக்கு எல்லா வகையிலும் இன்பம் கொடுத்து என்னை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உரிமைக்கு பேர் என் உரிமை. இல்லைங்களா? நம்ம ஒரு கணவன் மனைவி ஒன்றோட ஒன்று இணைந்து விட்டால் அது உரிமைன்னு பேர். உரிமைன்னா என்ன? இணைத்தலுக்கு பேர் உரிமை. நீங்க அம்மா வீட்டில் இருக்கிற வெளியே உரிமை கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டா என்ன வந்துடுது? உரிமை. அப்பதான் உரிமை கொடுக்கப்படுது. எல்லாரையும் கூட்டி திருமணம் வச்சு நம்ம 2 பேருக்கு ஒரு உரிமை உண்டாக்குவதற்கு நமக்கு அவளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறதுக்கு தான் மங்கல்யம் கட்டி நமக்கு சடங்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பெரிய சடங்கு அல்ல. நம்ம காதலிக்க வேண்டியது யாரு தெரியுமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் இடைவிடாது காதலிக்க வேண்டும். அதனால்தான் என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் மம்மின் உலகியனி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இல்லைங்களா? அப்போ இறைவனை எப்படி என் உரிமை நாயகன்னா, அந்த நாயகனை நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், என் பொண்டாட்டி ஈரோட்டில் இருக்கா. புயல் வந்துருச்சு. அவன் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? சென்னை போனாரு, எந்த இடத்துல இருக்காரோ, போன் இல்லை, ரேடியோ இல்லை, டிவி இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த இடத்துல இருக்கிறாரோ, வீட்டுக்கு போனாரா, வெளியில் இருக்கிறாரா, மழையில் சிக்கிக்கிட்டாரா, காரில் சிக்கிக்கிட்டாரா, ட்ரெயினில் பாதையில் நிற்கிறாரா, அந்த உணர்வுகள், அந்த எண்ண அலைகள் அவர்களுக்கு. நான் அப்படித்தான் இருந்தேன். என் பொம்பளை ஈரோட்டில் இருக்கா, நான் ஈரோட்டில் இருந்தேன். என் மனைவி சென்னையில் இருக்கா. இந்த புயல் காற்றுக்கு ஃபோன் துண்டிக்கப்பட்டது. டிவி கிடையாது. எங்களுக்கு எடுக்குது அங்கே, இங்கே எல்லாமே கட்டு. இந்த அம்மா வசதியாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் சென்னை நிலவரம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு இல்லை. ஆனால் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி 2 நாள் கழிச்சு தான் தொடர்பு கிடைச்சது. அதுபோல இறைவனை நாம் இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ நண்பர் கூட கேட்டார், இதுவரையில் நம்மளுடைய சுத்த சன்மார்க்க நிலையில் இப்போ நம்ம வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1874 கணக்கு போடுங்க. பிறந்ததெல்லாம் கணக்கு போடாதீங்க. 150 தாண்டி ஆயிடுச்சு. 150 வருஷத்துல இதுவரையும் யாரும் மரணமிலா பெருவாழ்வுக்கு வரல. இது எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 150 வருஷம் தான் ஆயிருக்கு. வள்ளலார் சொன்ன மாதிரி யாராவது வாழ்ந்திருக்காங்களா? ஒருவராவது வள்ளலார் வாழ்ந்து காட்டிய மாதிரி
இறைவனை இடைவிடாது முதல் சிம்பிள். இறைவனை நான் இது ஒரு செகண்ட் கூட நான் அவரை விடாத பிடிச்சிருக்கேன்னு யாராவது சொல்லுங்க. அவங்க நம்ம அன்பர்கள் என்ன பண்றோம்? நேரம் கிடைக்கின்ற பொழுது சங்கங்களை அமைத்து ஜீவகாருண்ய பணியை செஞ்சிட்டு இருக்கிறோம். அது எல்லா சங்கமும் அது செய்யுது. எல்லா இடங்கள்லையும் ஓரளவுக்கு வள்ளலாருடைய உண்மை கொள்கையை தெரிந்து ஒரு சங்கத்தை வைத்து நாம் எல்லோருமே அவர்களால் முடிந்த உதவியை செய்து வரவர்களுக்கு சாப்பாடு போடுறோம். அதில் யாரும் எந்த தப்பும் இல்லை. பசித்தவர்களுக்கு உணவிடுவது தான் சன்மார்க்கத்தினுடைய ஆணிவேறு. அருவி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னாரு. அப்ப அந்த அறிவு விளங்கிய ஜீவர்கள்னா என்ன? உண்மை தெரிந்தவர்கள்னு அர்த்தம். வள்ளலார் சொன்ன உண்மையை அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், இறைவனுடைய அருளை பெறுவதற்குண்டான ஒரு வழியை தெரிந்து கொண்டவர்களுக்கு பேரு அறிவு விளங்கிய ஜீவர்கள்னு பேரு. புரியாதவருக்கு சொல்லலை. அப்ப அந்த அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. இதை புரிச்சுட்டீங்க. ஆனா இதுல ரெண்டு வழியெல்லாம் சொல்லுவார். புற ஜீவகாருண்யம் ஒண்ணு, அக ஜீவகாருண்யம் ஒண்ணு. நீங்க புறத்துல ஜீவகாருண்யம் பண்றீங்க, உங்களுடைய அகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? அதுதானே இப்போ சார் சொல்றாரு, யோக நிலையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், திருமூலர் சொன்ன யோக நிலைகள் அப்படின்னு அவர் அந்த திருமூலருடைய கருத்துக்களை சொல்றார். அப்போ உங்களுடைய அகத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்கு, அகத்தில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுவதற்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஜீவகாருண்யம் என்பது இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் கட்டுப்படுத்துறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜீவகாருண்யத்தினால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அது கட்டுப்பாட்டுக்கு வரும். மற்றவர்களை மகிழ்ச்சி செய்விக்கின்ற பொழுது உங்களுடைய இந்திரிய கரணங்கள் மகிழ்ச்சி அடையும். ஆனா ஜீவன் என்ற உயிருக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஆன்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? வெளியோ வள்ளலார் நமக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கனம் தறியேன், ஆளை நும்மாளை. உன்னை மறந்துட்டுனா என் உயிர் இருக்காதுன்றார். ஒரு செகண்ட் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்? நீ என்னை மறக்காமல் இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்ட பிறகு நான் எப்படி உன்னை மறப்பது? ஒரு மனைவி ஒரு கணவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருக்கிறாள் என்றால், அப்போ கணவன் மனைவியை இடைவிடாது நினைக்கணுமா இல்லையா? இதான சட்டம். அப்படி நினைக்கலாம் என்ன ஒரு வீட்டில் சண்டை தானே வரும். ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவி கணவனை இடைவிடாது நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறாளோ, அதே போல் கணவனும் மனைவியை இடைவிடாது நினைத்துக் கொண்டிருந்தாதான் ரெண்டும் அங்க சங்கமம் கரெக்டா இருக்கும். ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருத்தர் எங்க போனாலும் சுத்தம் இருந்துச்சுன்னா அங்க கனெக்ஷன் வருமா? அதுபோல ஜீவன் என்ற உயிரையும் உடம்பையும் இடைவிடாமல் இயக்கிக் கொண்டிருப்பது எது? அதுதான் ஆன்மா என்ற ஒளி. அது உங்களை ஒரு செகண்டாவது மறக்குதா? அது உங்களை விட்டு சென்று விட்டால் என்ன நடக்கும்? இந்த உடம்புக்கு உயிர் இயங்குமா? உடம்பு இயங்குமா? அதனால்தான் வள்ளலார் சொல்லுகிறார், ஆற்று வெல்ல வருவது முன் அணைபோட அறியீர், அகங்கார பேய் பிடித்தீர் ஆடுதற்கு அறிவீர், கூற்று வருங்காலவர்க்கு எது புரிவீர், கூற்றுரைத்த சேவடியை போற்ற விரும்பீரே, வேற்றுரைத்து வினைபெருக்கி வெளிகின்ற உலகீர், வீணுலக கொடுவழக்கை விட்டு விட்டு வம்மின், சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியங்கான் சக்தியை சார்வதற்கே. மரணம் வருவதுன்னு தெரியுது உங்களுக்கு. மரணம் வருவதற்கு முன் அந்த மரணத்தை வெல்லுவதற்குண்டான வழியை நான் சொல்லி இருக்கிறேனே, கேட்டீர்களா? இல்லையா? இன்னொன்னு சொல்றாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அவற்றுகின்ற உலகி இரவாத பெருமர நீர் ஏன் அடைய மாட்டேன்,
மறந்திருந்தீர். பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? நியாயமா? பிணி வந்துட்டா என்ன ஆகுது? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க. மூப்பு வந்துட்டா என்ன ஆகுது? பையன் காப்பாற்றுவானா, புள்ள காப்பாற்றுமா, பேரன் காப்பாற்றுமான்னு தவிக்கிறீங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாமல் மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஏங்க தவிக்கிறீர்களே, என்ன நியாயம்? அப்ப கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இதுதானே உண்மை. இப்ப வள்ளலார் யார் வீட்டுக்காவது போய் பிச்சை எடுத்தாரா? பொண்டாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டாரா? புள்ள வீட்டில் போய் சாப்பிட்டாரா? பேரன் வீட்டில் போய் சாப்பிட்டாரா? நண்பர்கள் வீட்டில் போய் சாப்பிட்டாரா? இறைவன் எப்படி அவரை ஆட்கொண்டார்? அவருக்கு ஒன்று வீடு கட்டினாரா? கார் வச்சிருந்தாரா? டிரைவர் வச்சிருந்தாரா? பங்களா கட்டிட்டு வந்தாரா? ஏசி ரூம்ல படுத்தாரா? பைக் வச்சுக்கிட்டு இருந்தாரா? நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மரணமிலா பெருவாடு ஏன் சார் வரலன்னா என்ன சார் கேள்வி இது? எந்த ஜென்மத்துக்கும் வராது. நீங்க சோறு போட்டுறதுனால மரணமிலா பெருவாடு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட இருப்பதை என்ன துறந்திருக்கிறீர்கள்? இறைவனுக்காக என்ன நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? என்ன நீங்களிடத்திலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறீர்கள்? எல்லாத்தையும் வச்சுக்குவீங்க. உங்களுக்கு உயிரை காப்பாற்றணும், மரணமிலா பெருவாழ் வரணும். எப்படி சார் முடியும்? நம்மளை ஏமாத்துறது இல்லையா இது? இப்படி நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு 150 ஆண்டுகளாக வள்ளலார் மரணமிலா பெருவாழ்வு சாகா கல்வி என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையில் யாரும் வரவில்லை என்றால் யார் சார் அப்படி நடந்திருக்கிறீங்க? நான் என்ன முதல் கொண்டு சொல்றேன். நான் வர்றதுக்கு இப்ப ட்ரெயின் வேணும். ரவி வந்து என்ன கூட்டி வரணும். ஏன் என்னால வர முடிகிற அளவுக்கு எனக்கு ஏன் எனர்ஜி இல்லை? என்னை கூட்டி வரதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. வள்ளலார் யார் கூட்டிட்டு போனாங்க? எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தாரு? சோறு வேணும், பசி வருது. சாப்பிடாது இருக்கிறதுக்கு முதல் பழகி இருக்கிறோமா? இறைவனுடைய அருளை புசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதை கேட்டமா? இதைத்தானே ஞானசரிகளை 2வது பாடல்ல போட்டாரு. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதே. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அவ எது துணை? மிகுந்த சுவைக்கரும்பே, செங்கனியே, கொற்றேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விளையறியாமணியே, தகுந்த தனிப்பெரும் பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்றுரைவின் பக்தியோடு படிந்தேன். என்ன விட்டுருக்குறோம் நம்ம? எதையும் விடலை. ஆனால் மரணமிலா பெருவாவுக்கு மட்டும் ஆசைப்படுறோம். அரசியல்வாதிங்க மாதிரி. நான் ஊரை பூரா கொள்ளடிப்பேன், ஆனால் யாருன்னா யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஆயுசு பூரா ஆட்சியில் உட்காந்துருக்கணும். அப்படிதானே இருக்கு. இப்போ மக்கள் என்ன மனிதர்களா? இறைவன் என்ன அவ்வளவு முட்டாளா? நம்மளை படைத்தவன் கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது வாங்குவதற்கு கஷ்டமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இதைத்தான் வள்ளலார் பதிவு செய்கிறார். நாம் குற்றவாளிகள் அல்ல, நம்மை வழிநடத்துபவர்கள் குற்றவாளிகள், நமக்கு வழிகாட்டியவர்கள் குற்றவாளிகள். அந்த வழிகாட்டியதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த சிரமங்களுக்கு ஆளானோம். நமக்கு என்னென்ன வழிகாட்டி இருக்காங்க? முதல்ல முன்னாடி இருந்த ஞானிகள் இல்லையா? பட்டியல் போட்டார. ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, இன்னைக்கு நேத்தா ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணேறீர் அழிதல் அழகலவே. எதனால் அழிஞ்சிட்டு சொல்றாரு? உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டதல்ல. சுமார் 5000 ஆண்டுகளாக நம்மளுடைய ஆன்மாவிலே பதிவாகி வந்தது. இதை தூக்கி எறியறதுக்கு நமக்கு தில் இருக்கா? யாருக்காவது தில் இருக்கா சார்? இன்னும் நம்ம பழைய குப்பையில் இருந்து கொண்டு சன்மார்க்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்.
பழைய குப்பையிலிருந்து நாம் விடுவிப்பதில்லை. சாதாரண வீடு கட்டினா கூட வள்ளலார் சொன்ன மாதிரியா செய்கிறீங்க. அப்பயும் யாரையாவது கொண்டாந்தா கோச புரஸ்காரங்கள், எக்கி வளர்த்துறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, கோமையை ஊற்றுறது, மாட்டை கொண்டாந்து உள்ள விடுறது, எல்லாம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க 190 பேர். மரணம் வந்தால் ஏதாவது நீங்கள் சடங்கு செய்யாது இருக்கிறீங்களா? வள்ளலார் என்ன சொன்னார்? இறந்தவரை பிழைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது, அன்னைக்கு அழுகுறல் செய்யக்கூடாது, உங்களால் முடிந்த ஜீவகாருண்யத்தை பண்ணுங்கன்னாரு. யாராவது செஞ்சுட்டு இருக்கிறோமா? அப்படியே செத்தா சடங்கு செய்யாது இருக்கிறீங்களா? நம்ம வீட்டில் யாராவது? சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம் செய்ய தவறிவிட்டு மரணமலா பெருவாழ்வு வரணும்னா எப்படி சார் வரும்? நீங்கள் திருப்பி என்ன கேளுங்க. நான் செய்வதில்லை எதுவுமே. வள்ளலார் சொல்லியதை மீறி எங்கள் வீட்டில் எதுவுமே செய்வதில்லை. அல்ல, எதனாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துட்டா தெய்வ குத்தம் வந்து போச்சு, அந்த பயம் இருக்கு உங்களுக்கு. அவருக்கு காரியம். அப்போ நம்மளுடைய பழைய ஞாபகங்கள், பழைய வாசனாமலங்கள் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு ஒரு பின்புலமாக ஒரு வற்பெருஞ்சோதி ஆண்டவர் காப்பாற்றுவார் என்ற தைரியம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் நமக்கு இதனால ஏதாவது துன்பம் வந்துருமா? ஏங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா 75 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. தமிழ்நாட்டிற்கு கூட பால் குடத்திலிருந்து வேலு கொத்துறதுலேருந்து பட்டி தொட்டிகள் கிராமங்கள் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்து தானே. அந்த அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சுதா? ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நாங்கள் கூட எனக்கு தெரியாமல் ஒரு அறிவு பண்ணிட்டு நானும் போனேன். எங்க நீங்கள் வந்து தலைமை தாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ இந்த தமிழகத்தில் கூடிய அத்தனை பேர்களுமே வழிபாடு செய்தார்கள், இறைவனை வேண்டினார்கள். உயிரை காப்பாற்ற முடிந்ததா? அப்போ நீங்க இது மாதிரி வழிபாட்டினால ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது வேலை ஆகாதுன்ட்டாரு வள்ளலார். உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நம்ம சுய ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாத 1000 அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எனக்கு மரணம் வருது, என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நான் வழிபாடு பண்ணனா அதில் வேலைக்கு ஆகாது. இதைத்தான வள்ளுவர் சொன்னார் இங்க ஆரம்பத்தில். எதுலாம் உன்னை காப்பாற்றணும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு வாம்பப்படும். உயிரை காப்பாற்றக்கூடியது ஒழுக்கம் சொன்னாரு இல்லைங்களா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி, வள்ளுவர் சொன்னார்ல. அப்ப என்ன ஒழுக்கம்னு வள்ளுவர் சொன்னாரா? நான் பல மீட்டிங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறது. வள்ளுவர் பொதுமறை, உலக பொதுமறை, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சூப்பர். இந்த ஒழுக்கம் என்னன்னாவது மற்றவங்களுக்கு அந்த திருக்குறளுடைய அத்தாரிட்டிகளை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒரு வயலும் சொல்லி கொடுக்கல. வள்ளலார்கிட்ட வந்த ஒரு பாடுதான் திருக்குறளுக்கு ஒழுக்கம் என்னன்னு இங்க தெரியுது. இங்க என்ன பண்ணாரு? ஒழுக்கத்தை தெளிவுபடுத்தினார் வள்ளலார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவு கொண்டு அடிச்சிட்டார். உயிரை ஜீவகாருண்யம் என்ன? ஜீவன்னா உயிர், காருண்யம் என்ன? காப்பாற்றுவது. உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் ஜீவகாருண்யம் முதல் ஒழுக்கம்ட்டார். இது மட்டுமல்ல, இதுல 4 ஒழுக்கம் இருக்குன்ட்டார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் பிரிச்சிட்டார். அப்ப வள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை வள்ளலார் இங்க பிரிக்கிறார். பிரிச்சுட்டு நீங்க வாழ்க்கையில இதை கடைபிடிங்கன்னு நமக்கு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு. கிளாஸ் எடுத்திருக்கார் சார். 6ஆம் திருமலை இருக்கக்கூடிய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூரா நமக்கு கிளாஸ். நம்ம அன்றாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பு பயிற்சிகள். இந்திரியம் என்றால் என்ன, கரணம் என்றால் என்ன, ஜீவம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன. அப்போ வள்ளலார் சொன்னது யோகம் என்றால் என்ன, சரியை கிரிய யோகம், ஞானம் என்றால் என்ன இல்லையா? இந்திரிய ஒழுக்கம் சரியை, கரண ஒழுக்கம் கிரியை, ஜீவ ஒழுக்கம் யோகம், ஆன்ம ஒழுக்கம் ஞானம். புரியுதுங்களா? அப்போ 4 நம்முடைய சொன்ன இல்லையா, அங்கு 16 லிங்க் இருக்குது அதில். அப்போ நீங்கள் ஞான ஒழுக்கத்துக்கு என்ன பண்ணணும்? இறைவனை
இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். தியானித்தல். இதை தான் வள்ளலார் சித்தி விளாக திருமாளிகளை என்ன சொல்றாரு? நேராச்ச சாமி சித்தி விளாக திருமாளிகையில் தன்னுடைய அறையில் இருந்த விளக்கை வெளியே எடுத்து வைத்து என்ன சொல்றாரு? இப்பொழுது நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். ஆண்டவர் இப்பொழுது தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். இதுவரையும் நீங்கள் எதில் பாவனை செஞ்சிட்டு இருந்தீங்க? உருவங்கள் எல்லாம் கோயில் குளத்துக்கு போய் உருவங்களை வழிபாட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணணும்? நீங்கள் உருவங்களை தூக்கி ஒரு பக்கமாக போட்டுருங்க, ஒளியை வழிபாடு பண்ணுங்க. உருவங்களால் இருளை போக்க முடியாது, ஒளியால் இருளை போக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா நம்ம உட்கார முடியுமா? நீ 1000 பொம்மைகளை தான் வைங்களேன், வெளிச்சம் கொடுக்குமா? அப்போ கூட ஒரு விளக்கு இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்கும். அப்போது இருளை போக்கக்கூடிய ஒளியை நீங்கள் இதுவரை இனிமேல் வழிபாடு செய்யுங்கள். இந்த ஒளி எதற்காக என்றால் உங்களுடைய அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கிறது அந்த ஒளி. அதை உங்களால் பார்க்க முடியாது. இது ஒரு மாடல். எப்படி கோயிலில் மாடலாக கட்டி வச்சான் இல்லையா, அதனுடைய தத்துவங்கள் தான் கோயில். அது ஒரு மாடல். அது கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாடல். வள்ளலார் தைச்சு செஞ்சதுக்கு ஞான சபை கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மாடல். அதுவும் தத்துவங்கள் தான். ஆனால் வள்ளலார் சொன்னது உயர்ந்த தத்துவம், உயர்ந்த உண்மை. இது ஒரு மாடல் தான். அதுவும் நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை ஒளியாக வைத்திருக்கிற அதான் ஞான சபை. இந்த ஞான சபையினுடைய ஒளியில் இருந்து என்ன வரும்? வெளிச்சம் வரும். உங்களுடைய ஆன்ம ஒளியிலிருந்து என்ன வரும்? என்ன வரும்? அருள் வரும். ஞான சபையில் இருக்கக்கூடிய ஒளியிலிருந்து வெளிச்சம் வரும். நம்முடைய ஆன்மாவிலிருந்து என்ன வரும்? அருள் வரும். அப்போ அந்த அருள் வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய உடம்பு மாற்றம் அடையும். அது வெளியே மாற்றம் அடையுமான்னா அடையாது. அது வெளியே நம்ம என்ன பண்ணணும்? ஒழுக்க நெறிகளை இடைவிடாத கடைபிடிக்கணும். அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்காத இருக்கின்ற வரையில் நமக்கு அருள் என்பது கிடைக்காது. நீங்கள் கோடி வருஷம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, யோகம் தவம் தியானம் எது பண்ணாலும் வேலையாகாது. அது ஒன்றே ஒன்று, இறைவனை இடைவிடாது நினைக்கணும்ட்டார் வள்ளலாருங்க. அதனால தான் ஞானசரிகள் இன்னொரு பாடல் என்ன போட்டார்? குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்மின் இங்கே வம்மின். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்மின் இங்கே வம்மின், கோணுமல குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். அதோட நெட்டில் அப்புறம் சொல்றாரு, பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். அங்க போகாதீங்க. அப்ப எங்க போகணும்? செரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. புரியுதுங்களா? இடைவிடாது இறைவனை நினைக்கக்கூடிய பழக்கத்துக்கு வாங்க. அதுக்கு பேர் தான் ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி. நீங்கள் ஆன்மாவில் தொடர்பு வச்சிங்கன்னா அங்கே என்ன ஏற்படும்? ஆன்ம மகிழ்ச்சியும் ஆன்ம நெகிழ்ச்சியும் ஏற்படும். ஆன்ம மகிழ்ச்சி நெகிழ்ச்சி ஏற்படும் போது அங்கே என்ன கிடைக்குது? ஒரு உஷ்ணம் ஏற்படும். அதுக்கு பேர் என்ன உஷ்ணம் தெரியுமா? சூப்பர், சுத்த உஷ்ணம். இந்த சுத்த உஷ்ணம் அங்கே ஏற ஏற என்ன நடக்குமா? ஆன்மாவில் சுத்த உஷ்ணம், அதிக உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ அங்கே ஏறும்போது அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலர்கள், 1008 மலர்னா சொல்கிறாங்கல்ல, மலர்கள் கிடையாது அங்கே. அதை கவ்வி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூளை தான் இதழ்களாக மலர்களாக வச்சுருக்கானுங்க. அப்போ அந்த மூளையில் இருக்கிறது பூரா என்ன பண்ணும்? இப்போ ஆன்மாவை கவ்விக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்? மலருமா. இந்த சூட்னால ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய பாகம்
அந்த மறைப்பு, அதான் திரைகள்னு நம்ம சொல்லியிருக்கார் வள்ளலார். அது விலகும் போது அங்கே என்ன நடக்கும்? இந்த சூட்னால அப்போ தான் அது ஓப்பன் ஆகுது. ஆன்மா ஒரு சிறு புள்ளி, அந்த சிறு புள்ளி பல கோடி ஆண்டுகளாக அது அப்படியே இருக்கு. அதுக்குண்டான உஷ்ணத்தை யாரும் கொடுக்கல. அது உஷ்ணம்னா என்ன? அன்பு. அன்புல தொடர்பு வைக்கணும். உஷ்ணன்றது சூடு ஏத்துறதல்ல. உங்களுடைய அன்பானது, அந்த அன்பானது ஆன்மாவில் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே சொல்றார் இல்லையா? அப்போ உங்களுடைய அன்பு புறத்தில் செல்லாமல், இப்போ கணவன் மனைவி சேர்ந்த ஒரு அன்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அன்பை ஆன்மா கிட்ட காட்டுங்க. இடைவிடாத அன்பாக காட்டினீங்கன்னா அங்கே ஏற்படக்கூடியது ஒரு உஷ்ணம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால்தான் குழந்தை பிறக்கிறது. ஆண்டவருடைய ஆன்மாவுக்கும் நமக்கு உண்டான தொடர்பினால் அங்கே அதை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய இதழ்கள் விரிகிறது. விரிகின்ற பொழுது அங்கே ஒரு உஷ்ணம் ஏற்படுகிறது. அந்த உஷ்ணத்தினால் ஆன்மா என்ற அந்த புள்ளி அப்பொழுது அங்கே இருந்து ஒரு துவாரம் மூலமாக வெளியே வருது. அது அப்பதான் வெடிக்கும். எப்படி கோழி முட்டைக்குள்ள குஞ்சு வரும்போது எப்படி வெடிக்குது? குஞ்சு வராதவர்களே அந்த முட்டையில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் கோழி முட்டைக்குள்ள குஞ்சு ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? தானாக வெடிக்கும். நீங்கள் வெடிக்கிறதுல உடைக்க, முட்டை போடுறதுக்கு ஆம்லெட் போடுறதுக்கு அதுக்கு உடைப்பீங்க. குஞ்சு உள்ள இருந்து வெளியே வரும்போது யாராவது உடைப்பீங்களா? அதே போல் ஆன்மா என்பது அங்கே ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அது வெளியே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அருள் சுரக்கும். இதை எங்கே எழுதி வச்சிருக்கார் வள்ளலார் நமக்கு? தைரியமா சொல்லுங்க. அகவல்ல எழுதி வச்சிருக்காருல, 1596 அடிக்குள்ள எல்லா விஷயத்தையும் வச்சிருக்காரு. அப்ப இது எப்படி வரும் என்பதை நாம் அறிவுபூர்வமாக நோக்குகின்ற பொழுதுதான் விளங்கும். அப்ப என்ன சொல்றாரு? 1450 வரையிலும் சொல்றாரு. அப்ப என்ன அந்த சுத்த உஷ்ணாத்தல் என்னமா அருள் சுரக்கும் போது தோலலாம் குழைந்திட, சூழ்நரம் அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட, என்பலாம் நெக்கு நெக்கு ஈழை நெகிழ்ந்திட, மென்புடை தசையலாம் மெய்யுற தளர்ந்திட, ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, சுக்கிலம் உரத்திட பந்தித்து ஒரு திரளாயிட. அப்ப அடுத்து சொல்றார் பாருங்க, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. ஏன் அந்த மூளை மலருது? இதுதான் 1008 கமலம்னா அதெல்லாம் நம்ம விளக்குகள்லாம் வச்சிருக்கிறோம்ல. அப்போ அந்த அந்த மூளை வந்து அந்த ஆன்மா, அதான் சொல்லுவார், அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்குது ஆன்மான்வார். நல்லா நம்ம சிந்திக்கணும். ஆன்மா என்பது இங்க இருக்குது அங்க இருக்கலாம் கிடையாது. உச்சிக்கு கீழே உள்ளாக்குக்கு மேலே இருக்கிறது. அது 4 வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. அது இந்திரிய வட்டம், கரண வட்டம், ஜீவ வட்டம், ஆன்ம வட்டம் என்ற 4 வட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அந்த அன்பு என்ற சூடு, அந்த உண்மையான சுத்த உஷ்ணம், அந்த இறைவனை நேசிக்கின்ற உணர்வு வரும்போதுதான் அங்கிருந்து சுரக்கும். இது வந்து ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி நினைச்சு பாருங்க, அதே தாங்க. அப்ப அங்க சுரக்கம் எப்படி வருது? ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட, சுக்கிலம் உரத்திட பந்தித்து ஒரு திரள் ஆயிட, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. அப்பதான் அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அமுதம் எங்க வருதுன்னு போடுறாருல, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஒண்ணுதல் வியத்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட, உன்னகை தோற்றிட, ரோமம் பொடித்திட, கண்ணில் நீர் பெருகி கால்வழிந்து ஓடிட. அப்புறம் என்னாவது? வாய் துடித்து அலறிட. அப்பெல்லாம் பேச்சு வராது, எல்லாம் ஆப்சண்ட் ஆகிடும், வாயெல்லாம் முடிக்கும், ஒரு அணுக்களை பிரிக்கும். வாய் துடித்து அலறிட, வளர் சொவி துணைகளில் கூயிசை பொரியலாம் கும்மென கொட்டிட, மெய்யலாம் குளிர்ந்திட, மென்மார் வசந்திட, கையெல்லாம் சுழிந்திட, காலெல்லாம் சுழவிட, மனம் கனிந்து உருகிட, மதி நிறைந்து ஒளிர்ந்திட, இனம் பெறும் சித்தம் இயந்து கழித்திட. என்ன அற்புதம்! உலகத்தில் யாருன்னு சொல்ல முடியுது? அகங்காரம் ஆங்காங்க அதிகரிப்பு அமர்ந்திட,
சகங்கால உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட புரியுறும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொரும் ஒழிந்திட. அப்ப என்ன நடக்குது? சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகலாம் விடையும் உலகெல்லாம் அலர்ந்திட அழகிலா அருளின் ஆசைமே பொங்கிட என்னுளத்து எழுந்து உயிர் எல்லாம் அலர்ந்திட என்னுளத்து ஒங்கிய எந்த நீ அன்பே. அந்த அன்பு கொண்டு போய் எங்க வைக்கிறார் பார்த்தீங்களா? பொன்னடி கண்டு அருள் புத்தமது உணவே என்னுளத்தெழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்த நீ அன்பே என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுளே விளங்கி என்னுளே படுத்து என்னுளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுளே நிறைந்த எந்த நீ அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இந்த உருவத்தை இன்பு உருவாக்கே என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கும் பொருந்திடும் பொருட்டாய் என்னுடம் கலந்த எந்த நீ அன்பே. அப்ப என்ன உடம்பு மாறுது? லாஸ்ட்ல மாற்று குறையாத பசும்பொருள் சொல்றாருல்ல, மாற்று கிடையாது. இறைவனுடைய தேகம் பொன்னுடம்பு, பொன்னுடம்புக்கு பேரு அருள் உடம்பு, அருள் உடம்புக்கு பேரு சுத்த பிரணவ ஞான தேகம். இந்த தேகத்தை எனக்கு கொடுத்த இறைவா எல்லோருக்கும் கொடு. இதுதான் வள்ளலாருடைய. அப்ப இதை நாம் கடைபிடிக்காமல் இப்படி வாழாமல் மரணமிலா பெருவாழ்வு வேண்டும் வேண்டும் என்று கேட்டால் எப்படி கிடைக்கும்? இதுல எவ்வளவு பெரிய லாபம் இருக்கு. நீ அழிவதற்கு லாபத்தை சம்பாதிக்கிறாய், அருளை பெறுவதற்கு அருள் லாபத்திற்கு அசால்ட்டா இருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு நாம் காலதாமதப்படுகிறோம், அசட்டையாக இருக்கிறோம், அழிந்து போகும் பொருள்களுக்கு அலைகிறோம். இதனால் தானே வள்ளலார் சொல்றாரு, அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. இது வெளியே அலைந்தது போதாதா? ஏன் ஏன் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள்? இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. வள்ளலார் சொல்லிட்டார், நம்முடைய அருளாளர் சொல்லிட்டார், அப்பா சொல்லிட்டார். அப்பா சொல்லுவதை மகன் கேட்பதற்கு என்ன கவலை? அதனாலதான வள்ளலார் சொன்னாரு, ஆண்டவர்கிட்ட எப்படி வேண்டார் ஐயா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை ஏம்பியிடல் வேண்டும். இல்லையா? தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நம்ம தவறு செய்கிற குணமுடையவர்கள். நான் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டால் என்னை குற்றவாளி என்று ஒதுக்கி விடாதே இறைவா. நான் உன்னுடைய மகன் அல்லடா. நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ, நான் உனக்கு மகனோ? நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ கோழை உலக உயிர் திரள் இனியும் பொறுக்க மாட்டேன். கொடுத்தருளின் அருளுடைய கொடுத்தருள் இப்பொழுது என்று வெகு வைராகியமாக இறைவனிடத்தை ஒரு துளி அளவு, ஒரு இமை அளவு கூட பிரியாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு அருள் கிடைக்கும் என்பது உண்மை என்று கூறிக்கொண்டு அடுத்த மாதம் சந்திப்போம். ஏனென்றால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் 2 மாதங்களாக நாம் வராமல் இருந்தோம். இந்த மாதத்திலே கொஞ்சம் பேச வேண்டிய நிலை, இன்னும் நிறைய நம்ம பேசணும். ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் நம்மளுடைய உடம்புல ஏற்படணும். விட்டி பேச்சா இருக்கக்கூடாது. சன்மார்க்கம் என்பது விட்டி பேச்சா இருக்கவே கூடாது. அதனால தான் வள்ளலார் இதுக்கு என்ன சொன்னாரு? இதுக்கு பேர் என்ன சொன்னாரு? அருட்பாட்டுன்னாரு. அம்பலப்பாட்டு அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. அதனால இது நமக்கு அருள் பாடகசாலையாக, அருளை பெறும் பாடசாலையாக, அருளை தரும் பாடசாலையாக, அருளை பெற்றுக்கொண்டு வாழும் பாடசாலையாக இந்த சின்னம்மையினுடைய இல்லம் விளங்க வேண்டும். எல்லோரும் வர வேண்டும்.
எல்லோரும் இதிலே தேர்வு பெற்று நம்முடைய வாழ்க்கையை இறைவன்பால் அன்பு செலுத்தி இறைவனுடைய அருளை பெற்று என்றும் அறியாத மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.